வணக்கம் என் அருமை நண்பர்களே. தமிழ் தமிழ் என்று உரக்கக் கூவி அரசியலில் வளர்ந்த கட்சிகள் பல உண்டு. அவர்கள் தமிழ்தான் இம்மூச்சு என்றும் கூறினார்கள். ஆனால் உண்மையில் தமிழின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டது பெருந்தலைவர் காமராஜரின் ஆட்சித்தான். அதுவரையில் சட்டசபையில் சமர்ப்பிக்கப்படும் பட்ஜெட் ஆங்கில மொழியில்தான் இருந்து வந்தது. அத்தகைய பட்ஜெட்டை 1957-58 முதலாக தமிழில் சமர்ப்பித்தது இவரது மந்திரி சபைதான். நிதியமைச்சராக இருந்த சுப்பிரமணியம் அவர்கள்தான் 1956 சட்டசபையின் சார்பாக தமிழக மக்களின் சார்பாக தமிழை ஆட்சி மொழியாக்கும் மசோதாவை தமிழ் அன்னையின் மடியில் சமர்ப்பிக்கிறேன் என்று பெருமையுடன் கூறி சுப்பிரமணியம் அவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டதும் இவரது ஆட்சியில்தான். 1962 மகாகவி பாரதியாரின் 81வது பிறந்தநாள் விழா சென்னையில் வெகு சிறப்பாக இவரது ஆட்சியின் போதுதான் கொண்டாடப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்திய மொழிகளிலேயே முதன்முறையாக தமிழ் மொழியில் கலைக்களஞ்சியம் இவரது ஆட்சியின் போதுதான் உருவாக்கப்பட்டது. அதாவது காமராஜர் ஆட்சியில். மேலும் அகராதிகள், மொழிபெயர்ப்பு பணிகள் என தமிழ் வளர்ச்சிப் பணிகள் எவ்வித விளம்பரமும் இன்றி தொடர்ந்து நடைபெறவும் வழிவகைகளை செய்தவர் முதலமைச்சர் காமராஜர் அவர்கள். காமராஜர் தமது ஆட்சியின் போது ஊசி முனை அளவுக்கும் கூட சுயநலமின்றி நாட்டு முன்னேற்றத்திற்காகவும் கிராம மக்கள் நலனுக்காகவும் பாடுபட்டு வந்தார் என்பது முற்றிலும் உண்மை. இதனை எவருமே மறுக்க முடியாது. உண்மையில் இவரது ஆட்சி காலம் தமிழ்நாட்டின் பொற்காலம் என்றால் அது பொய்யுரை கிடையாது, புகழுரையும் கிடையாது. அது ஒரு நிஜம், வாழ்வில் அழிக்க முடியாத நிஜம். பெருந்தலைவர் காமராஜர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டை இன்றைய இளைஞர்களும் தமிழர்களும் தேடி தேடி பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். என் அருமை நண்பர்களே, நிச்சயம் இதை படிப்பீர்கள், பார்ப்பீர்கள் என்று நம்புகிறேன். வாழ்க காமராஜர், வளர்க அவரின் பெருந்தொண்டு.